இப்ப நான் சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அம்மா அவங்க பக்கத்துல பிறந்து வெறும் 17 நாள் ஆன 2 குழந்தைங்க, அவங்க 3 பேரும் ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கீழே கடந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரு பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, எந்த ஒரு க்ளூவுமே அங்க இல்ல. ஒரு கைரேகையோ இல்ல ஒருத்தரோட முடி கூட அங்க கிடைக்கல. போலீஸும் எவ்வளவோ தேடியும் அந்த குற்றவாளிகளை யாருன்னே கண்டுபிடிக்கவும் முடியல. அப்ப அந்த மர்டர் கேஸ் ஃபைல் மேல இன்னொரு ஃபைலும் வந்துச்சு. அதுக்கு மேல அடுத்தடுத்தான ஃபைல்கள் வந்து போலீஸ் ஆபீசரும் மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த கொலைய பண்ணது யாருன்ட்டு தெரியாம இறந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்க போற கேஸ் வந்து 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ எல்லாம் கண்டுபிடிக்கலங்க. முழுசா 19 வருஷம் ஆயிருக்கு. அந்த 19 வருஷமா கேரளா போலீஸுக்கே ஒரு பெரிய தலைவலியா இருந்த ஒரு மிரட்டலான கோல்டு கேஸ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான், இனிமே இந்த கொலையாளியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சப்பதான் ஒரு ட்விஸ்டும் நடந்துச்சு. அன்னைக்கு கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆனவங்க அவங்களோட பேரை மாத்தி அடையாளத்தை மாத்தி யாருக்கும் எந்த டவுட்டும் வராத மாதிரி ரொம்ப நார்மலாகவே ஊருக்குள்ள ஒரு புது வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பண்ண ஒரு தப்பு, Facebookல ஒரு வெட்டிங் போட்டோவை போட்டது. ஒரு போட்டோவை வச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, அதான் இந்த காலகட்டத்துல ஏஐன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த வெட்டிங் போட்டோவையும் ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் அந்த கொலைகாரர்களை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. கேக்குறதுக்கே ஏதோ ஹாலிவுட் படத்துல வர மாதிரி இருக்குதுல்ல, இது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கேரளால தான் நடந்திருக்கு. யார் அந்த கொலையாளி? அந்த 17 நாட்கள் குழந்தைய கொல்ற அளவுக்கு அப்படி என்ன கோபம்? இத்தனை வருஷமா போலீஸ் கண்ணுல மண்ணை தூவி எப்படி அவங்க சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அது மட்டும் இல்லாம எப்படி ஏஐ அந்த கொலைகாரர்களை கண்டுபிடிச்சது? இது எல்லா ஃபைல்ஸோட டீட்டெயிலும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும்ட்டு தான் நினைக்கிறேன். சோ அதனால யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் கேட்கற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தரமான வீடியோ எல்லாம் போடுற நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு சீக்ரெட் ஷேடோ வேர்ல்டு. இது பிப்ரவரி 10, 2006. அப்ப கேரள மாநிலத்துல இருக்கிற ஆஞ்சல்ன்ற ஒரு ஊர்ல தான் இந்த சம்பவமும் நடக்குது. அப்ப அந்த ஊர்ல சாந்தாமால்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட பேரு ரஞ்சினி. அப்போ ரஞ்சினிக்கு ஒரு 17 நாட்கள் முன்னாடி தான் இரட்டை குழந்தையுமே பிறந்திருக்கு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு தான் பர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு வரதுக்காக சாந்தாமாலும் தான் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் போறாங்க. நீ வீட்லயே இருமா, நான் போயிட்டு என்ன ஏதுன்றத பாத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்ப சாந்தாமாலும் இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு இப்போ ஆபீசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பர்த் சர்டிபிகேட்டுக்கான ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு மதியம் ஒரு 2-2:30 போல அவங்களோட வீட்டுக்கு மறுபடியும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வந்துட்டு இப்போ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் வந்துட்டேன், கதவை தர அப்படின்னு. ஆனா ரொம்ப நேரம் காலிங் பெல் அடிச்சும் யாருமே வந்த பாடு இல்ல. அப்ப என்னாச்சு, ஏதாவது குளிக்க போயிட்டாலான்ட்டு இப்ப கதவை நல்லா தட்டும் போது கதவு ஓபன் ஆகிடுது. என்ன இந்த பொண்ணு தாப்பல் கூட போடாம இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காளே அப்படின்னு இப்ப வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் போதுதான் அந்த சீதாமாளுக்கு தெரிய வந்துச்சு, தன்னோட மகளும் 2 பேத்திங்களும் கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ அதை பார்த்து சீதாமாலும் அலறி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னடா இந்த வீட்டுல இருந்து சத்தம் வருதே அப்படின்னு சுத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தா அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகி போறாங்க. அப்படியே கட் பண்ணா போலீஸும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப அங்க இறந்து கிடக்கிற தாயையும் அவங்களோட 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இப்ப கேஸையும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல் கட்ட விசாரணையா சீதாமால் கிட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, யாரு பண்ணிருப்பா அப்படின்னு. அப்ப என்ன சார் என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு எப்படி சார் தெரியும், நானே இப்பதான் வந்து பாக்குறேன் அப்படின்னு அவங்களும் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது போலீஸும் இந்த கேஸை ஈஸியா சால்வ் பண்ணிடலான்ட்டு தான் நினைச்சாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு தெரியல இது 19 வருஷம் இழுத்துட்டு போவோம் அப்படின்னு. அப்ப இந்த வீட்டுல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு வீட்டை மொத்தமா அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அலசி ஆராய்ஞ்ச போலீஸுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், ஒரு கொலையாளியோட முடி அப்படின்னு எதுவுமே மாட்டல. ரொம்ப பக்காவா கொலைய பண்ணிட்டு போயிருக்கானுங்க. அப்ப ரஞ்சினி யாரு, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி இந்த குழந்தை பிறந்துச்சு, யார் இந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு போலீஸ் இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் சீதாமாலும் ரஞ்சினிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரஞ்சினிக்கு டிவில் குமார் அப்படின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவங்க 2 பேரும் ரொம்பவே நெருக்கமா தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதை தெரிஞ்ச நானுமே பல தடவை கண்டிச்சிருக்கேன். ஆனா அதை அவ கேட்கவே இல்ல. அதனாலேயே அவ பிரெக்னன்ட்டும் ஆயிட்டா. இதை தெரிஞ்ச டிவில் குமாரும் ரஞ்சினி கிட்ட பல தடவை கேட்டான், அபார்ட் பண்ணிடுன்ட்டு. ஆனா ரஞ்சினிக்கு குழந்தை பெத்துக்கிறது தான் ஆசையா இருந்துச்சு. அதனால அவ மறுத்து குழந்தைய பெத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப எங்க இருக்கிற அந்த டிவில் குமார் அப்படின்னு கேட்டதுக்கு அவ ஆர்மில சேர்ந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஆர்மில
சேர்ந்துட்டானா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டதுக்கு, ஆமா சார், என் பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறத முதல்ல என்கிட்டயே சொல்லல. நான் ஒரு சிங்கிள் பேரண்டா தான் என் பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே நான் இருந்துகிட்டு இருப்பேன். ஆனா என்கிட்டயே இந்த விஷயத்த மறைச்சிட்டா சார். அந்த டிவில் குமார் ஆர்மில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ வயிறும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குச்சு. அதை நோட் பண்ண நானும் அவகிட்ட போய் விசாரிச்சேன். அப்பதான் அவளும் என்கிட்ட உண்மையை சொன்னா. இந்த மாதிரி டிவில் குமாரால நான் பிரெக்னண்டா இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ கலைக்கவும் முடியாது. அவ என்னை ஏமாத்திட்டு ஆர்மில ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கல்யாணம் ஆகாம குழந்தை பிறந்த ஊர்ல என்ன பேசுமோன்ற நினைப்புல சாந்தாமாலும் இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும், சரி இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சீதாமால் என்னதான் தான் பொண்ணை வெறுக்காம இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அது பிடிக்காத சீதாமாலும் ஆஞ்சல் பகுதியிலேயே வேற ஒரு இடத்துக்கும் குடிபெயர்ந்தாங்க. குழந்தை பிறக்கிற வரை நம்ம இந்த இடத்துலயே இருக்கலாம் அப்படின்னு. இப்ப வேற வீட்டு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ரஞ்சினியை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தது அவங்க அம்மா மட்டும் தான். அப்போ அப்படியே அவங்க 2 பேரும் மட்டும் இருந்துகிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்போ செக்கப்புக்கும் போய்கிட்டு வருவாங்க. அப்ப போன இடத்துலதான் அனில்குமார் அப்படின்றவங்களும் ஒருத்தவங்க பழக்கமாயிருக்காங்க. அவர் சீதாமால் கிட்டயும் ரஞ்சினி கிட்டயும் ரொம்ப பாசமாகவே பார்த்து பார்த்து பழகிட்டு வந்திருக்காரு. சொல்ல போனா சீதாமால் வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அனில்குமார் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல பழக்கமானதுல இருந்தே கூடவே அனில்குமார் எப்ப பாரு இருப்பாராம். இந்த ஏதாச்சும் ஆத்திர அவசரத்துக்கு வண்டி பிடிக்கிறது, மெடிக்கலுக்கு போயிட்டு ஏதாச்சும் பொருள் வாங்குறது அப்படின்னு. அப்ப இத்தனை நாள் ஆண் துணையே இல்லாம இருந்த அவங்க 2 பேத்துக்கும் அனில்குமார் ஒரு நம்பிக்கையா மாறினாரு. அப்ப கடைசியா ரஞ்சினிக்கு குழந்தை பிறக்கிற வர அவர் தான் சார் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல நண்பராகவே நாங்க மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயத்திலேயே டெவில் குமார் மேல ரஞ்சினிக்கு பயங்கர கோபமும் வந்துகிட்டு இருக்கு. யார் என்னன்னே தெரியாத இவரே நம்ம மேல இவ்வளவு அக்கறையா இருந்துகிட்டு இருக்காரு, நம்ம நம்பின ஒருத்தன் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்னு நமக்கு பிறந்த குழந்தைங்க டெவில் குமாருக்கு தான் பிறந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேரளா ஸ்டேட் உமன் கமிஷன் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வழக்கையுமே போடுறாங்க. இந்த மாதிரி டெவில் குமார்னு ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டு இப்ப ராணுவத்துல இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என் குழந்தைகளுக்கு DNA டெஸ்ட் பண்ணி என் குழந்தை அவருக்கு தான் பிறந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே அவசர அவசரமா ரஞ்சினி இந்த மாதிரி வேலைப்பாடுகளை பாத்துக்கிட்டு இருக்கும் போது இதை பாத்துக்கிட்டு இருக்கிற அனில்குமாரும் கொஞ்சம் கண்டிச்சிருக்காரு. உடனடியா எதுவுமே நம்ம பண்ண வேண்டாமே, குழந்தைங்க கொஞ்சம் வளரட்டும், டெவில் குமார் எங்க அங்கேயேவா இருந்துருவாரு, கண்டிப்பா இந்த ஊருக்கு வருவார்ல, அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ரஞ்சினி காதலியா வாங்கிக்கலையா. அப்ப அனில்குமார் அவரால் முடிஞ்சவரை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் கேட்காம இருந்துகிட்டு இருக்கும் போது சரி ஓகே நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்னு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் போக சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு சீதாமாலு போயிட்டு வரும்போது இந்த சம்பவம் இப்படி ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் கேட்டு முடிச்ச போலீஸும் அடுத்து அனில்குமாரை விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. அப்ப போலீஸுக்கும் ஒரு டவுட் வருது, இந்த கேஸுக்கும் அனில்குமாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு. அப்போ அந்த சந்தேகத்தோட அந்த வீட்டு வெளியே இருக்கிற 2 வீலரோட நம்பர் பிளேட்டையும் செக் பண்ணி பாக்குறாங்க, இந்த வெஹிக்கிள் மேல ஏதாச்சும் கேஸ் இருக்கா அப்படின்னு. அப்போ அப்படி அந்த வெஹிக்கிளோட நம்பரை வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த வெஹிக்கிள் கேரளா வெஹிக்கிளே கிடையாது, இது பஞ்சாப்ல இருக்கிற ஒரு ஆர்மி பேஸ்ல யூஸ் பண்ற வெஹிக்கிள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்னோட ஆர்மிக்கு ஒதுக்கின வண்டியை இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பேஸுக்கு இப்போ போட்டோவோட அனுப்புறாங்க, இந்த மாதிரி உங்க பேஸ்ல அனில்குமார்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு. அப்போ ஆர்மி ஆபீசரும் அதை வெரிஃபை பண்ணிட்டு இப்ப ரிப்ளை காலும் பண்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கேரளா போலீஸுக்கே கிருகர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நீங்க அனில்குமார்னு அமிச்சவர் பேரு அனில்குமார் கிடையாது, அவர் பேரு ராஜேஷ்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் 2 மாசத்துக்கு முன்னாடி லீவு வாங்கிட்டு போயிருக்காரு, இன்னும் வரல அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ ஓகே இப்போ ஒரு டவுட் கிரியேட் ஆயிருக்கு, சரி இவரோட போட்டோவை அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு டெவில் குமாரோட போட்டோவை அனுப்பி கேட்டிருக்காங்க, இவரு உங்க பேஸ்ல சோல்ஜரா இருந்துகிட்டு இருக்காரா அப்படின்னு. அப்போ அதுக்கும் அந்த ஆர்மி சோல்ஜர் ரிப்ளை பண்ணிருக்காங்க, ஆமா இவர் எங்க பேஸ்ல தான் இருந்துகிட்டு இருந்தாரு, ஒரு 5 நாளுக்கு முன்னாடில இருந்து இவர் காணாம போயிட்டாரு, என்ன ஏதுன்னு இது வர தெரியல, நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை கேட்டதுல இருந்தே போலீஸும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, இவங்க 2 பேத்துக்குமே பழக்கம் இருக்குது, இவங்க பிளான் பண்ணி தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த சூட்டோட சூட்டா அதை கேரளா முழுக்க தேடி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய கிரிமினல், கொலையை பண்ணிட்டு தப்பிச்சிருக்கானுங்க அப்படின்னு. அப்ப எப்படியாவது அந்த 2 கிரிமினல்ஸையும் பிடிச்சிருவோம்னு நினைச்ச போலீஸுக்கு எந்த எவிடன்ஸுமே மாட்டல. அப்போ அப்படியே நாட்கள் வாரங்களாகி மாதங்களாகவும் போய்கிட்டு இருக்கு. போலீஸுக்கு இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லாம அடுக்கடுக்கா அடுத்தடுத்த கேஸ் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கேஸை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணலாம் அப்படின்னு ஓரம் போட்டு ஒரு கட்டத்துல ஓ அந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி கேட்க வச்சுட்டாங்க. அப்போ வருஷங்களும் அப்படியே உருண்டோடி போய் இப்ப 2023 ஆகுது. அப்ப கேரளா போலீஸோட டெக்னிக்கல் இன்டெலிஜென்ட் விங்ஸும் ஒரு முடிவெடுக்கிறாங்க, அதாவது நம்ம பழைய கேஸ் எல்லாம் புரட்டி பார்த்து அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு. அப்போ அந்த பழைய கோல்டு கேஸ புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதுல இந்த ரஞ்சினி அவங்களோட 2 குழந்தைகளோட வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னடா இத்தனை வருஷமாகி இந்த கேஸ முடிக்கலையா அப்படின்னு இப்ப அந்த ஃபைல உருவி இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கொலையில யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட பழைய போட்டோவை எடுத்துக்கிட்டு ஒரு 17
18 வருஷம் கழிச்சு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ஏஐயும் சில போட்டோஸை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு அவங்க இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த போட்டோவை அப்படியே எடுத்துக்கிட்டு இதை சோஷியல் மீடியாலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க யாராச்சும் இதுக்கு ஒத்து போறாங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சார் நடிச்ச தீரன் படத்துல ஃபிங்கர் பிரிண்ட்டை தேடி அலைவாங்கல்ல, அந்த சமயத்துல கூட கடைசியா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுமே, அந்த மாதிரி ஒரு போட்டோவும் அவங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு. இந்த போட்டோ வந்து ஏஐ கொடுத்த போட்டோவோட 90% மேட்ச் ஆகுது அப்படின்னு. அப்போ அது யார் போட்டோவை டிடெக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த அனில்குமார்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தானே அவனோட போட்டோவை தான் டிடெக்ட் பண்ணிருக்கு. அதுவும் ஒருத்தரோட வெட்டிங் போட்டோல இருக்கிற இவர் தான் அப்படின்னு. அப்ப யாரா இந்த போட்டோவை அப்லோட் பண்ணது, இவர் யார் என்னன்ட்டு போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவரோட பேரு பிரவீன்குமார். இவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள டிசைன் பண்ற இன்டீரியர் டிசைனராக வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இருக்கிற இடம் பாண்டிச்சேரி அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. அப்போ உடனடியா இவன் தான் அக்யூஸ்ட்னு யாரும் முடிவு பண்ணிடக்கூடாதுல, அதனால அந்த ப்ரொஃபைலையே நல்லா செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவன் தான் அனில்குமாரா அப்படின்னு. அப்போ அந்த ப்ரொஃபைல நல்லா அலசி ஆராயும் போது அதுல ஒரு இன்னொரு போட்டோவும் மாட்டுது. அந்த போட்டோ யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா டிவில் குமார் கூட மேட்ச் ஆகுது. அப்போ இவன் தாண்டா இந்த கிரிமினல், இவனை விடக்கூடாதுரா அப்படின்னு டைரக்டா இப்போ பாண்டிச்சேரிக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க போயிட்டு ஒருத்தனை பிடிச்சா இன்னொருத்த மிஸ் ஆகிடுவான் அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவனோட பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்றது எல்லாம். அப்ப அந்த பிரவீன்குமாரோட ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும் போது இவர் 19 வருஷமா இந்த ஊர்ல தான் இருந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இன்டீரியர் டிசைனராகவும் இருக்காரு, ஒரு ஸ்கூல் டீச்சரை கல்யாணமும் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ 19 வருஷமா, ஓகே இது மேட்ச் ஆகுது. அடுத்து அந்த டிவில் குமாரை பத்தி விசாரிக்கும் போது டிவில் குமாரும் அந்த இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கான். ஆனா அவனோட பேரு டிவில் குமார் அப்ப கிடையாது, அவனோட பேரு விஷ்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுமே ஒரு ஸ்கூல் டீச்சரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அனில்குமார் வந்து ஒரு இன்டீரியர் டிசைனரா இருந்துகிட்டு இருக்கால, அவனோட கம்பெனில ஒரு பார்ட்னராக தான் இந்த விஷ்ணு இருந்துகிட்டு இருக்காராம். அப்ப இது எல்லாத்தையும் நல்லா கேட்ட கேரளா போலீஸும் நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு மாடு பொடி மாடு அப்படின்னு அவங்க 2 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது முன்னாடி டிவில் குமாரா இருந்து இப்ப விஷ்ணுவா இருக்கிற அவனையும், முன்னாடி அனில் குமாரா இருந்து இப்போ பிரவீன் குமாரா இருக்கிற அவனையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 2 பேரையும் துண்டா தூக்கிட்டு இப்ப கேரளாக்கும் போலீஸ் வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு அவங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. எப்படி சார் உண்மையை சொல்லி ஒத்துக்கிறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணுமா அப்படின்னு. அப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுங்க 2 பேரும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, நான் அவன் இல்லை அப்படின்னு. டே இதுக்கும் மேல எதுவும் சொல்லாதீங்கடா, உண்மையில கண்டுபிடிச்சிட்டேன். சரி சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு சில பூஜைகள் பண்ணா வலிக்கு வருவீங்க அப்படின்னு போலீஸோட சில பூஜைகளையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த பூஜை பண்ணதுனால அவங்க 2 பேத்துக்குள்ளேயே சாமி வந்துட்டு உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார் நாங்க உண்மையெல்லாம் சொல்லிடுறோம் அப்படின்னு. அப்பதான் டிவில் குமாரும் நானும் ரஞ்சினியும் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அந்த லவ் கடைசியில ஒரு கருவா உருவாக்குச்சு. அது தெரிஞ்ச நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்னா நான் வேற ஜாதி, அவ வேற ஜாதி, என் ஜாதியில இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. சோ நான் அவகிட்ட எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்து சார் அபார்ட் பண்ணிட்டேன்ட்டு அவ கடைசி வரை கேட்கவே இல்ல. அதனாலதான் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ராணுவத்துக்கே ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கு நடுவுல அனில் குஞ்சு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அனில் என் ஃப்ரெண்டு தான் சார், நான் தான் அனில வேவ் பாக்குறதுக்காக அனுப்புனேன். அவ பிரெக்னண்டா இருக்கான்னு தெரியும், அவ நல்லா இருக்காளா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. சோ அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்காக தான் அனிலையும் அனுப்புனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா குழந்தை பிறந்த முடிச்சதுக்கு அப்புறம் வரதுதான் சார் பிளானா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ரஞ்சினிக்கு என் மேல இருக்கிற கோபத்தினால என்னை எப்படியாவது ஜெயிலுக்குள்ள வர வச்சு ஆகணும் அப்படின்னு அவளும் கேரளா ஸ்டேட் உமன் வெல்ஃபேர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா, இந்த மாதிரி என் குழந்தைகளுக்கு டிஎன்ஏ பண்ணி ஆகணும் அப்படின்னு. அது வந்தா நான் கண்டிப்பா மாட்டிப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ முடிஞ்ச வரை என் நண்பனை வச்சு அதை தடுக்க தான் பார்த்தேன். ஒரு கட்டத்துல அவனாலேயே முடியல. அதுக்கப்புறம் எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல சார். என் ஃப்ரெண்டை வச்சு பிளான் பண்ணி அவங்க அம்மாவை வெளியே போக வச்சேன். அது போனதுக்கு அப்புறம் நானும் அவ வீட்டுக்குள்ள பூந்து அவளை கொன்னுட்டேன் சார். அவ கத்த முயற்சி பண்ணா, அவ கழுத்தறுத்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவளை கொன்ன சரி, எதுக்காக குழந்தைங்களை கொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஃபியூச்சர்ல எனக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்ட்டு சார் நான் அதுங்களையும் கொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்ப நாங்க மறுபடியும் ராணுவத்துக்கு போனா கண்டிப்பா நாங்க அரெஸ்ட் ஆகிடுவோன்னு தெரியும். அதனாலதான் எங்களுக்குன்னு ஒரு புது பேரு புது அடையாளத்தோட பாண்டிச்சேரியில நாங்க வந்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்க கூட இந்த கொலையை பண்ணிட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு பயந்துகிட்டு தான் இருந்தோம், எப்ப வேணா நீங்க வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா 19 வருஷம் கழிச்சு நீங்க வருவீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த கேஸை நீங்க மறந்துருப்பீங்கன்ட்டு தான் நினைச்சோம், ஆனா எப்படி நாங்க மாட்டணும்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை கேட்ட போலீஸுமே ஒரு பெருமூச்சை விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவீங்கடா அப்படின்னு. அப்போ அவங்க 2 பேரும் இப்போ வர ஜெயில தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ இந்த கேஸை இன்னும் விசாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் முழுசான தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி சம்பவம் பண்றவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படி இல்லாட்டி தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் எப்படி இருந்துச்சு? கேரளா போலீஸ் உண்மையிலேயே கிரேட் இல்ல? இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.
இந்த மாதிரி உங்க கிரைம் பண்ற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு என்னைக்கா இருந்தாலும் நீயும் மாட்டுவாடா அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படியே போகும்போது நம்ம சேனலுக்கு ஒரு கருணை காட்டி சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல இதே மாதிரி ஒரு தரமான ஸ்டோரியில பார்க்கலாம். சோ ஹாவ் a great day.